இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா வந்து சேல்ஸ் பற்றி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீடியோ நம்மளுக்கு எடுக்க வந்து கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 50 பேருக்கு தான். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற சேல்ஸ் டெமோ எப்படின்னா, மார்னிங் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க விஷயத்தை. எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் வாட்சாக இருக்கலாம், இல்லைனா ஒரு காராக இருக்கலாம், எனிதிங் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி காரை நீங்கள் அதை கவர் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணணும். அது எப்படி கவர் பண்ணால் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த விஷயத்தில் நம்ம கார்னு வரதுனால ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் மேனேஜராக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த கார் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஓகே, நான் எப்படி சேல் பண்ணுறேன் அப்படின்னா 6 ஸ்டெப் டெமோன்னு ஒன்று இருக்குது. அதாவது FIRSSTன்னு சொல்லுவாங்க. எஃப்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வரும், ஐனா இன்டீரியர், ஆர்னா வந்து ரியர், எஸ்னா சீட்டை பற்றி சொல்லணும், இன்னொரு எஸ் வந்து சேஃப்டி, அண்ட் T ஃபார் டெக்னாலஜி. உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறோம். நம்ம இதுதான் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, எந்த ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேப் யூஸ் பண்ணணும். இப்போ லைக் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் என்னெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைடர் விண்ட்ஷீல்டு. ஸோ விண்ட்ஷீல்டு நீங்கள் சொல்கிறேன், ஒரு வைடர் விண்ட்ஷீல்டு சொல்லணும். அப்போ தான் கஸ்டமர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் கண்டென்ட். நீங்கள் வைடர் விண்ட்ஷீல்டு இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களால் வியூ ஈஸியாக பார்க்க முடியும், உங்களுக்கு ஒரு எலிகென்ட் லுக் கிடைக்கும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு, வெளியே இருந்து பார்க்க அந்த மாதிரி சொல்லணும். நீங்கள் ஃபேபாக சொல்லணும். அண்ட் ஹெட் லேம்ப் இருக்குது. LED ஹெட் லேம்ப் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு அந்த வியூ பாயிண்ட் என்ஹான்ஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த லைக் விசிபிள் வந்து என்ஹான்ஸ் ஆகுது சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து DRLs கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்டிவ் DRL தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே நீங்கள் சொல்லணும் ஃப்ரண்ட்டில் வரும்போது. அண்ட் அதே மாதிரி வந்து ஐ பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஓகே டோர் லாக்கில் இருக்குது. ஓகே, நம்ம இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் என்ன வரணும், இன்டீரியரில் வந்து நீங்கள் உள்ளே போகணுன்னு என்ன பார்ப்பீங்க, ஒரு சிஸ்டம் பார்ப்பீங்க, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இங்கே இருக்குல்ல, சிஸ்டம் பார்ப்பீங்க, ஸ்டீரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல், அப்புறம் வந்து வேறு என்னக்கு உங்களுக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கியர் பாக்ஸ் பற்றி நீங்கள் பேசலாம். இதெல்லாம் வந்து உள்ள இன்டீரியர் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. எஃப்க்கு அப்புறம் ஐ வருதுல, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது, ஐ பேனல் இருக்குது, உள்ள டோர் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம் ஐயில் வரும்போது. ஓகே, ஆர் வரீங்களா, ஆர்னா வந்து ரியர் என்னென்ன சொல்லலாம் நீங்கன்னா, ஹில் மவுண்ட் லேம்ப் மேலே தான் சொல்லுவோம். திரும்ப சொல்கிறோம் கிட்ட எப்பவுமே கீழேருந்து வராதிங்க, நிறைய இடத்துல மிஸ்மேட்ச் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் டாப் டு பாட்டம் ரெகுலராக வாங்க, ஆர்டர் வைஸாக வாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஹில் மவுண்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, வித் ஸ்பாய்லரும் வந்துருக்கு. ஸ்பாய்லர், ரியர் வைப்பர் வாஷர் வந்துருக்கு உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டைல் லேம்ப் கொடுக்கல, இவங்க கேட்டா டைல் லேம்ப் கொடுக்கல, நார்மல் டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஃப்ரான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேட்டா டைல் லேம்ப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் தெரியப்படுத்துங்க. இல்லை ரிவர்ஸ் கேமரா இல்லை, ஸோ ரிவர்ஸ் கேமரா இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லலாம் பின்னாடி. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் வரும். சீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து சீட்டில் நீங்கள் இப்போ டோர் ஓப்பன் ஆகுதுல, பைலட் டோர் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ரெஸ் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபேபாக சொல்லுங்கள் எல்லாத்தையுமே. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், கவர் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லும்போது கஸ்டமர் கண்டிப்பாக உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்கள் மேலே ஒரு ஹோப் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஓகே, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு ஒரு அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேசணும். நீங்கள் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேசினா மட்டும் தான் கஸ்டமருக்கு அந்த ஹோப் வரும். ஓகே, இன்னொரு சீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லெக் ரூம் பற்றி நீங்கள் பேசலாம், ஹெட் ரூம் பற்றி நீங்கள் பேசலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் கஸ்டமர்கிட்ட. ஓகே, அண்டு அடுத்த எஸ் வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது சேஃப்டியில், ஆக்டிவ் சேஃப்டி, பேசிவ் சேஃப்டி 2 இருக்குல்ல. அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் வண்டியில். ஆக்டிவ் சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ABS இருக்குது, EBD இருக்குது, வந்து ஹில்லோல் அசிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் கஸ்டமர்கிட்ட. அண்ட் அப்புறம் வந்து பேசிவ் சேஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து ஏர் பேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி UOS எமர்ஜென்சி அலர்ட் இருக்குது உங்களுக்கு வண்டியில். இதெல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமர் தெரியப்படுத்தணும். சார் இது மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி இருக்குது, பேசிவ் சேஃப்டி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கஸ்டமர் சொல்லணும். இதான் இருக்குன்றதை கஸ்டமர் தெரியப்படுத்தணும். அண்ட் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து சுசுகி கனெக்ட் இருக்குது மாருதியில். அண்ட் அதே மாதிரி உண்டாயில் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து உண்டாயில் வந்து ப்ளூ லிங்க் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒவ்வொன்று இருக்குது. இதை பற்றி தான் நீங்கள் பேசணும். அது என்ன அப்படின்னா வந்து வெஹிக்கிள் ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங் டிவைஸ். உங்கள் கஸ்டமரால் வண்டியை வந்து எங்கே இருந்தாலும் பார்க்க முடியும். கம்ப்ளீட் நீங்கள் இப்போ இந்தியாவில் எங்கே இருக்கீங்க, வேர்ல்டு எங்கே இருந்தாலும் வண்டி எங்கே போயிட்டு எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கனால இது எல்லாமே நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து லைன் பில்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டீரியர் நீங்கள் பார்க்குறீங்களே, இது எல்லா விஷயமும் இன்டீரியரில் கவர் ஆகுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அப்புறம் வந்து சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸ், ECVT கியர் பாக்ஸு, டோர் பேனல்ஸ், இது எல்லாமே கவர் ஆகுது. இதெல்லாமே நீங்கள் தெரியப்படுத்தணும். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே பின் பண்ணுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டிரைவ் டி கூட ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ என்னன்னு சொல்கிறேன்.